ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதி நமக. குரு வாழ்க, குருவே துணை. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, பிறந்த நாள். பிறந்த நாள் நம்ம கொண்டாடுறோம். ஆங்கில தேதி என்னைக்கு வருதோ அன்னைக்கு கொண்டாடுறோம். அடுத்து பிறந்த நட்சத்திரம் என்னைக்கோ அன்னைக்கு கொண்டாடுறோம். இது நாம கொண்டாடிட்டு வரக்கூடிய விஷயங்கள். இப்ப நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, பெரியோர்கள், ஜோதிட வல்லுனர்கள் தனது வாழ்நாள்ல பயன்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ரகசியத்தை தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, பஞ்சாங்கம் அப்படின்றது 5. திதி, யோகம், கரணம், நாள், நட்சத்திரம். இதுல கேள்விப்பட்டிருப்பீங்க, திதிய பிடிச்சா விதிய மாத்தலாம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ இந்த திதிக்கும் பிறந்த நாளுக்கு என்ன சம்பந்தம்? அதாவதுங்க, திதி அப்படின்னு சொன்னாலே யாருக்கு கொடுப்போம்? முன்னோர்களுக்கு திதி கொடுப்போம். திதி அன்னைக்கு முன்னோர்களுக்கு, முன்னோர்கள் என்னைக்கு இறந்தாங்களோ அன்னைக்கு திதி கொடுப்போம். திதி வழிபாடு இருக்கு. திதி சூனிய ராசிகள் இருக்கு. அந்த ராசிகளுக்கு கோயில்கள் இருக்கு. அப்போ இதெல்லாம் நம்ம செஞ்சுட்டு வரோம். திதி அப்படின்னு சொன்னா தாய் தந்தருக்கு உள்ள உறவுங்க. நம்ம உறவே அதுலதான் இருக்கு. அப்போ அந்த திதி, உங்களுடைய பிறந்த திதி என்னைக்கு வருதோ, அதாவது உங்களுடைய பிறந்த மாதம், தமிழ் மாதம், தமிழ் மாதத்தன்னைக்கு நீங்க பிறந்தது வளர்பிறையா தேய்பிறையா எந்த பிறை அப்படின்னு பார்த்துக்குங்க. ஸோ அந்த திதி பிறந்த மாதம் தை மாதம் அப்படின்னு சொன்னா தை மாதத்துல நீங்க வளர்பிறை சதுர்த்தி அப்படின்னு சொன்னா வளர்பிறை சதுர்த்தி அன்னைக்கு என்னைக்கு வருதுன்னு பாருங்க. அந்த கிழமை தான் உங்களுக்கு பிறந்த கிழமை. அந்த கிழமையை வச்சுதான் இந்த வருடம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்க போறீங்க. அந்த கிழமை அன்னைக்கு சிவன் பார்வதி நீங்க வணங்குறதுனால நன்மைகள் ஏராளமா நடக்கும். அப்போ எளிமையா நீங்க புரிஞ்சுக்கிங்க நான் சொல்றது. நீங்க உங்களுக்கு வயது எந்த வயதாவனாலும் இருக்கலாம். நீங்க தை மாதம் பிறந்திருக்கிறீங்க. தை மாதம் சஷ்டி திதியில பிறந்திருக்கிறீங்க. வளர்பிறை சஷ்டி திதி அப்படின்னு சொன்னா, இப்போ வரக்கூடிய 2025 தை மாதம் சஷ்டி திதி என்னைக்கு வருதுன்னு பாருங்க. என்ன கிழமைன்னு பாருங்க. அந்த கிழமை உங்களுக்கு நன்மை தீமையை சொல்லும். அந்த கிழமை அன்னைக்கு, திதி உள்ள கிழமை அன்னைக்கு நீங்க சிவன் கோயிலுக்கு சென்று அர்ச்சனை பண்ணுங்க. அதுவும் வில்வத்தால அர்ச்சனை பண்ணுங்க. உங்க வாழ்க்கை அடுத்து வரக்கூடிய பிறந்த நாள் வரைக்கும் வசந்தமா இருக்கும். இப்போ இப்படி வரக்கூடிய திதி கிழமை அப்படின்னு பாத்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமையா இருந்துச்சுன்னா, செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமையா இருந்துச்சுன்னா அந்த வருடம் நல்லா இல்லை. நல்லா இல்லைன்னா என்ன? செவ்வாய்க்கிழமைனா கடன், நோய், எதிரி தொல்லை, மண்மனையில பிரச்சனை. சனிக்கிழமைனா அதே போல நோய், தடைகள், தாமதங்கள், இப்படி அந்த வருடம் முழுக்க இருக்கும். அது இல்லாம இருக்க என்ன பரிகாரம் பண்ணலாம்? சிவன் கோயிலுக்குன்னு சொல்லியாச்சு. என்ன பண்ணலாம் அப்படின்றத அடுத்து நம்ம பார்க்கலாம். அதே போல பிறந்த வருடம் பாத்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை வருது அப்படின்னு சொன்னா கொஞ்சம் அகங்காரம் அதிகமாவே இருக்கும். சனிக்கிழமை நான் சொன்ன மாதிரி தடை, தாமதம் எல்லாமே ஸ்தம்பித்து போச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். செவ்வாய்க்கிழமை அப்படின்னு சொன்னா ஏதாவது பிரச்சனை. இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனா பல்லு சரியில்லை, பல்ல போய் வேர் சிகிச்சை பண்ணணும், இல்ல பல்லுக்கு ஏதாவது கட்டணும், இல்ல எலும்பு பிரச்சனை, அனந்தமி பிரச்சனை, இப்படி இப்படி நித்தம் நித்தம் போராட்டமா அந்த வருஷம் இருக்கும். அதுவே திங்கள், புதன், வியாழன், வெள்ளி அப்படின்னு சொன்னா அந்த வருஷம் நல்லா இருக்குங்க. இது அனுபவத்துல பாருங்க, அற்புதமா வேலை செய்யும். நல்லா கவனிக்கணுங்க. உங்களுடைய பிறந்த திதி வரக்கூடிய நாள் அது ஒரு விஷயத்தை சொல்லும். இதை வச்சே ஜாதகத்தை பார்க்கலாம். அந்த நாளுக்குண்டான அதிபதி
எப்படி இருக்கிறாரு அன்னைக்கு, அத வச்சு தீர்மானிக்கலாம். இப்ப நாம எளிமையா என்ன சொல்லியிருக்கோம்? செவ்வாய்க்கிழமை, சனிக்கிழமை ஆகாது. ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் அகங்காரம் அதிகமாகவே இருக்கும். மற்ற கிழமைகள் நன்மை அப்படின்னு சொல்லியாச்சு. இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, இப்படி வந்துருச்சுங்க. பொதுவா நீங்க சிவன் கோயிலுக்கு போக சொல்லியிருக்கீங்க. திதிப்படி வரக்கூடிய கிழமையில வேற ஏதாவது ஸ்பெஷலா செய்யணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமாங்க. ஞாயிற்றுக்கிழமை. உங்கள் திதி வந்து ஞாயிற்றுக்கிழமை வருது அப்படின்னு சொன்னா, சிவன் கோயிலுக்கு போறீங்க. தேன் எடுத்துட்டு போங்க. தேன் எடுத்துட்டு போய் அங்க அபிஷேகத்துக்கு நீங்க கொடுக்கலாம். அடுத்து திங்கட்கிழமை அப்படின்னு சொன்னா, பசும்பால் எடுத்துட்டு போங்க. சிவன் கோயிலுக்கு போறீங்க, அர்ச்சனை நம்ம பண்ண சொல்லியிருக்கோம். அதே சமயத்துல அங்க பூஜை நடக்கும் இல்லையா? அபிஷேகம் நடக்கும் இல்லையா? அந்த சமயத்துல முன்கூட்டியே நீங்க போயிட்டு, ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு சொன்னா, அந்த அபிஷேகத்துக்கு தேன் குடுங்க. சுத்தமான தேன் வாங்கி குடுங்க. திங்கட்கிழமை அப்படின்னு சொன்னா, பசும்பால் வாங்கி குடுங்க. செவ்வாய்க்கிழமை அப்படின்னு சொன்னா, அகல் விளக்கு. புதுசா அகல் விளக்கு இருக்கும் இல்லைங்களா? பயன்படுத்தாம, அங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே உள்ள அகல் விளக்க எடுத்து திரும்ப பயன்படுத்துவாங்க. அப்படி இல்லாம, புதுசா பயன்படுத்துறதுக்கு நீங்க அகல் விளக்கு எடுத்துட்டு போலாம். எத்தனை எண்ணிக்கை சார் எடுத்துன்னு போகணும் ஒரு சந்தேகம் வந்துரும். இதுல ஒரு சூட்சமம் இருக்கு. ஒத்தப்படியா எடுத்துட்டு போவாங்க. அல்லது 21 எடுத்துட்டு போவாங்க. நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா, உங்க வயசு என்னன்னு பாருங்க. இப்போ குழந்தை அப்படின்னு சொன்னா, 1 வயசு தான் ஆகுது அப்படின்னு சொன்னா, 1ன்றத நீங்க என்ன பண்ணலாம்? 48 எடுத்துட்டு போலாம். ஒரு மண்டலத்துக்கு ஆகுற மாரி. அதுவே உங்களுக்கு வயது 20 ஆயிடுச்சுன்னு சொன்னா, +1 21 எடுத்துட்டு போங்க. 30 வயசு அப்படின்னு சொன்னா, +1 31 எடுத்துட்டு போங்க. எடுத்துட்டு போய் நீங்க தீபம் ஏத்துற இடத்த வச்சுருங்க. என்ன பண்றது அப்படின்னு கேட்கக்கூடாது. தனியா நீங்க தீபம் ஏத்துறீங்க. ஆனா அகல் விளக்கு கொண்டு போய் அங்க வரவங்களுக்கு குடுங்க விளக்கு ஏத்துறதுக்கு. இல்லன்னா ஒரு இடத்துல வச்சுட்டீங்கன்னா, வரவங்க எடுத்து ஏத்திருவாங்க. இது அற்புதமா வேலை செய்யும். அடுத்து புதன்கிழமை அப்படின்னு சொன்னா, இலை. கண்டிப்பா வந்து நீங்க இலைய பயன்படுத்தணும். இலைனா என்ன? சிவனுக்கு எது பிடிக்கும்? வில்வம். சார் நான் புதன்கிழமை பெருமாள் கோயிலுக்கு போறேன் சார் அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா நீங்க பெருமாளுக்கு புடிச்ச துளசிய கொண்டு போய் அர்ச்சனை பண்ணுங்க. ஆக புதன்கிழமை அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இலை இருக்கணும். அடுத்து வியாழக்கிழமை அப்படின்னு சொன்னா, பூ சார். பூ. எந்த பூ வேணாலும் வாங்கிட்டு போங்க. இதுல ஸ்பெஷலா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஊமத்தஞ்செடி பூ, எருக்கஞ்செடி பூ இதெல்லாம் எடுத்துட்டு போலாம். ஆக பூக்கள கொண்டு அன்னைக்கு நீங்க சுவாமிய அலங்காரம் பண்ணணும். சிவன் கோயிலுல. வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொன்னா, அன்னம் அல்லது பழங்கள். எந்த பழமா இருந்தாலும் எடுத்துட்டு போலாம். ஸோ சிவனுக்குன்னு ஏற்ற பழங்கள் எதுவோ அதையும் நீங்க கொண்டுட்டு போலாம். அடுத்து சனிக்கிழமை அப்படின்னு சொன்னா, ஊதுபத்தி வாங்கிட்டு போங்க. நெறைய வாங்கிட்டு போங்க. அங்கங்க ஏத்தி வைங்க. நல்ல வாசம் வரக்கூடிய ஊதுபத்தியா இருக்கணும். அல்லது சாம்பிராணியா இருக்கணும். இல்லன்னா அங்க இருக்கிற குருக்கள் கிட்ட நீங்க ஊதுபத்தி ஒரு பண்டலா வாங்கி போய் குடுத்துருங்க. அவர் உள்ள வந்து பூஜைக்கு பயன்படுத்திக்குவார். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, சந்தனம், மல்லிகை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விசேஷம். இந்த லேவெண்டர் மத்ததெல்லாம் வேண்டாம். அதெல்லாம் வீட்ல ஏத்திக்கங்க. வியாபார ஸ்தலத்துல ஏத்திக்கங்க. ஆனா, சனிக்கிழமை அன்னைக்கு ஊதுபத்தி, சாம்பிராணி கொண்டு போய் குடுக்குறது விசேஷமா இருக்கும். இப்படி நீங்க வாழ்க்கையில செஞ்சுட்டு வரும்பொழுது, உங்களுடைய பிறந்த நாள் வரக்கூடிய எந்த தோஷமா இருந்தாலும் நீங்கி, அந்த வருடம் முழுக்க மிக, மிக உயர்ந்த பலன குடுக்கும். மீண்டும் ஞாபகப்படுத்துறேன். பிறந்த நாள் அப்படின்றது ஒவ்வொரு வருடமும் நீங்க பிறந்த தமிழ் மாதம் வரக்கூடிய திதி. நீங்க பிறந்த அன்னைக்கு இருக்கக்கூடிய திதி என்னையோ, அது எந்த கிழமையில வருதோ, அந்த கிழமைய நீங்க சொல்லப்போனா இந்த ஸ்டைல்ல சொல்லலாம். ஆக்டிவேஷன் பண்ணுங்க. பண்ணா அந்த வருடம் முழுக்க உங்களுக்கு வசந்தமா இருக்கும் அப்படின்றத சொல்லி, இதுவரைக்கும் பொறுமையா நீங்க வீடியோ பார்த்துருக்கீங்க. நன்றி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. வாழ்க வளமுடன்.